பிக் பாஸ் நிகழ்ச்சியில் புது சாதனை படைத்த ஜாக்குலின். வாவ், என்ன ஒரு சாதனை! பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் ஜாக்குலினுக்கு நடந்ததை பார்த்து அவரின் ரசிகர்கள் சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறார்கள். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கும் ஜாக்குலினுக்கு நடந்த விஷயம்தான் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கிறது. பிக் பாஸ் நிகழ்ச்சி துவங்கி இன்றுடன் 70 நாட்களாகிவிட்டது. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வரும் அந்த நிகழ்ச்சியில் நடிகையும் டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளினியுமான ஜாக்குலின் கலந்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து 10 வாரங்களாக நாமினேட் செய்யப்பட்டார் ஜாக்குலின். 10வது வார எவிக்ஷன், அதாவது நேற்று ஜாக்குலின் வெளியேற்றப்படுவாரா என கேள்வி எழுந்தது. இந்த வாரம் ஜாக்குலின் அல்ல, மாறாக தர்ஷிகாவும் சத்யாவும் வெளியேற்றப்பட்டனர். ஆக 10 வாரங்களாக நாமினேட் செய்யப்பட்டு 10 வாரமும் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் ஜாக்குலின். இது பெரிய சாதனை தானே! 10 வாரங்களாக ஜாக்குலின் காப்பாற்றப்பட்டதை அவரின் ரசிகர்கள் கொண்டாடி வருகிறார்கள். இந்த நிலையில் அடுத்த வாரமும் ஜாக்குலின் நாமினேட் செய்யப்பட்டுள்ளார். ஜாக்குலினுக்கு ஆதரவாளர்களும் இருக்கிறார்கள், ஹேட்டர்ஸும் இருக்கிறார்கள். ஜாக்குலினை டார்லிங் என சொல்கிறார்கள் அவரின் ஆதரவாளர்கள். இவரா டார்லிங், எல்லாம் வேஷம் என்கிறார்கள் ஹேட்டர்ஸ். இந்த நிலையில் ஜாக்குலின் தொடர்ந்து காப்பாற்றப்படுவதால் ஒருவேளை இந்த சீசனில் டைட்டில் வின்னராகி விடுவாரோ என்கிற சந்தேகமும் சிலருக்கு ஏற்பட்டுள்ளது. பிக் பாஸ் வீட்டில் ஜாக்குலின் செய்து வரும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அனைவருக்கும் பிடித்திருக்கிறது. சக போட்டியாளர்கள் யார் அழுதாலும் முதல் ஆளாக ஓடிப்போய் ஆறுதல் சொல்வார். யார் கண்கள் கலங்கினாலும் ஆறுதல் சொல்லும் ஜாக்குலினுக்கு பார்வையாளர்கள் அனைவரின் ஆதரவும் இருக்கிறது. ஆனால் அவர் செய்யும் சில விஷயங்கள் பார்க்கும்போது அந்த ஆதரவு சில சமயம் எதிர்ப்பாக மாறிவிடுகிறது. விஜய் டிவி பிரபலமான ஜாக்குலின் பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். கடந்த சீசனில் அர்ச்சனா டைட்டிலை வென்றதால் இந்த சீசனில் ஆண் போட்டியாளருக்கு தான் டைட்டில் கிடைக்கும் என்று பேசப்படுகிறது. ஆனால் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என இந்த சீசனிலும் ஒரு பெண் போட்டியாளருக்கு டைட்டில் கொடுத்து பார்வையாளர்களை வியக்க வைத்தாலும் வைப்பார் பிக் பாஸ் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த பயம் இருக்கட்டும். விஜய் சேதுபதி, சௌந்தர்யாவால் பிக் பாஸ் பார்வையாளர்கள் அதிர்ச்சி. சௌந்தர்யா நஞ்சுண்டனின் இன்ஸ்டாகிராம் அட்மின் யாரென்று தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பிக் பாஸ் பார்வையாளர்கள். ஒருவேளை அந்த நடிகர் தான் அட்மினாக இருக்குமோ என பேச துவங்கிவிட்டார்கள். பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் சௌந்தர்யாவுக்கு பிஆர் டீம் இருக்கிறது என பார்வையாளர்கள் சொல்லி வருகிறார்கள். இளம் நடிகர் ஒருவர் தான் சௌந்தர்யாவின் பிஆர் டீம் தலைவர் என்கிறார்கள் பிக் பாஸ் பார்வையாளர்கள். இந்த நிலையில் சௌந்தர்யா மீது அந்த பயம் இருக்கட்டும் விஜய் சேதுபதி சார் என சவுண்டின் இன்ஸ்டா ஸ்டோரியில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. சௌந்தர்யாவின் ஆதரவாளர்கள் என்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல என விஜய் சேதுபதி பேசிய வீடியோவை இன்ஸ்டா ஸ்டோரியில் வெளியிட்டு விஜய் சேதுபதி சார் அந்த பயம் இருக்கட்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் சௌந்தர்யாவில் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்த முடியாது. அதனால் அவர் சார்பில் அட்மின் தான் போஸ்ட் செய்திருக்க வேண்டும். அந்த அட்மின் மட்டும் கையில் கிடைச்சா அவ்வளோதான் என்கிறார்கள் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியின் ரசிகர்கள். அந்த இன்ஸ்டா ஸ்டோரியை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்கள் கூறியிருப்பதாவது: இருந்தாலும் இம்புட்டு ஆகாது சௌந்தர்யா, பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வரும் விஜய் சேதுபதி பற்றி இப்படியா ஸ்டோரி போடுவது? இதையெல்லாம் கண்டிக்க மாட்டீங்களா பிக் பாஸ்? சவுண்டுக்கு மட்டும் டைட்டிலை கொடுத்து விட வேண்டாம் என தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே உன்னை குளிப்பாட்டி விடணுமான்னு சௌந்தர்யாவிடம் கேட்ட முத்துக்குமரனுக்கு ரெட் கார்டு கொடுக்குமாறு பிக் பாஸிடம் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள் சவுண்ட் ஆதரவாளர்கள். ஜாலியாக பேசுவதற்கும் பழகுவதற்கும் ஒரு அளவு இருக்கிறது பிக் பாஸ். இந்த முத்துக்குமரன் எது செய்தாலும் பேசினாலும் ஜாலியாக எடுத்துக்க சொல்லாதீங்க, முடியல. ஒரு டிவி நிகழ்ச்சியில் இளம்பெண்ணிடம் இப்படி அநாகரிகமாக பேசியதை கண்டித்து முத்துவுக்கு ரெட் கார்டு கொடுக்கும் வரை ஓய மாட்டோம் என சௌந்தர்யாவின் ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதை பார்த்த பிக் பாஸ் பார்வையாளர்கள், முத்துவுக்கு ரெட் கார்டு கொடுக்கக்கூடாது, சவுண்டு மட்டும் சரியா, அவர் நடந்து கொள்வது நன்றாக இல்லை. இந்த ஜெஃப்ரி பய சவுண்டு மடியிலே தான் படுக்கிறார், படவா ராஸ்கல் என் மடியிலே படுக்காதேன்னு சப்புன்னு அறையாமல் தலைமடியை கோதி விடுகிறார். இதெல்லாம் என்னவென்று கேளுங்கள் பிக் பாஸ் என்கிறார்கள் பார்வையாளர்கள்.